ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதபடி சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காணச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட உன்னதமான அன்புக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணித்துளியையும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுவீராக. எந்தெந்த இடங்களுக்கு கடந்து சென்றாலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற தீமையான காரியங்கள் அகன்று போகட்டும் அப்பா. விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா பாதுகாப்பையும் ஞானத்தையும் கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்து கொள்வீராக. தகப்பனையுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும். காரணம் இல்லாத பயங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் ஐயா. புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்துக்குள்ள நம்பிக்கைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறேன். தகப்பன்னீர் ஆசிர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமாயிருங்க. நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் களிகூறும். ஆமேன்.